கட்சி தலைவரை பார்த்தா நம்பிக்கை வரும். ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, அது முடிவெடுத்ததுக்கப்புறம் தலைவரை போய் பார்க்க போகிறீங்க. இப்போ எல்லாமே மோடி தான் பார்க்குறாரா? எல்லாமே நட்டா தான் பார்க்குறாரா? எல்லாமே ஸ்டாலின் தான் பார்க்குறாரா? சொல்லுங்கள். இப்போ என்னோட கேள்வி அவ்வளோதான். வளர்ந்த கட்சிகள், ஆட்சிக்கு வந்துட்ட கட்சிகள், இது பேச்சே இல்லை சார். புரோட்டோக்காலில் இது பேச்சே கிடையாது. தலைவரை தான் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஸ்டாலின் ஐயா தான் பார்க்கணும். போவோமா? வாய்ப்பு இருக்கா? சரி, அவர் சிஎம்பா, புரோட்டோக்காலில் இருக்கார். துணை முதல்வர் கூட புரோட்டோக்காலில் இருக்கார். அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்துட முடியுமா? அவ்வளோ வேணாம். பிசிகாரனை உடனே பார்த்துட முடியுமா? இல்லைனா அந்நியாரை பார்த்துட முடியுமா? உடனே ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல, போகணுன்னா தலைவர் தானே பார்க்கணும். பொதுச்செயலாளர் யார்? அந்நியார். சரி, 3 மாதம் மதிமுகவோட தேமுதிகவோட இது அந்நியார் தான் இருக்காங்க, பிரேமலதா. இப்போ நினச்சா போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது உடனே. சரியா? எந்த கட்சியிலையும் உடனே பார்க்க முடியாது. பார்க்க முடியும் அப்படின்னா தாவேக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். பொதுச்செயலாளர் 2வது இடம் சார். விஜயனாக்கு அடுத்த இடம். கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் அவருக்கான அத்தனை அதிகாரமும் அவருக்கு இருக்குது. எந்த முடிவு இருக்குன்னு அவரால் எடுக்க முடியும் பொதுச்செயலாளர் ஆனந்தனால. அப்போது அதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். இது தொடர்ந்து 5 வருஷமாக பயணிக்கிறேன். எல்லா வேலையும் நடக்குது. நேராக போகிறேன், பார்க்குறேன், வரேன். நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கினீங்களா? யார் நீங்கள், எப்போ வந்தீங்கலாம் கேட்க மாட்டாங்க. உடனே எழுதி வச்சுப்பாங்க. அது கூட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். உடனே கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் சார் நைட்டு 2 மணி ஆனாலும் உங்களை பார்த்துட்டு தான் அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர். சரிங்களா? யார் அவங்க? 2 நாள் கழிச்சு வர சொல்லு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்போ இவ்வளோ ஈஸி ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க? யாரை பார்க்கக்கூடாது, எப்படி உங்களுக்கு ஒரு குறையை கண்டுபிடிக்கணுமோ அந்த குறையை வைக்கிறதா இருக்குது. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். ஒரு கட்சி இருக்குது சார், அந்த கட்சி கூட்டணிக்கு வரான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கட்சி கூட்டணிக்கு வர்றது முக்கியமா இல்லை விஜய் நான் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது முக்கியமா?